நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம டெய்லி யூசிங் சென்டென்சஸை ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சென்டென்ஸ், நான் அவனை பார்க்கல. நான் அவனை பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்லலாம்? நான் அவனை பார்க்கவே இல்லையே, நான் அவனை பார்க்கல அப்படிங்கிறது ஐ டிடன்ட் see him. ஐ டிடன்ட் see him. இதுவே நான் அவளை பார்க்கல அப்படிங்கிறத ஐ டிடன்ட் see her அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், நான் அவனை பார்த்தேனா, அதாவது நீ பார்த்தவனை நீ பார்த்து பார்க்காத போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ யாராச்சும் நம்ம பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா, நீ சொல்லு நான் அவனை பார்த்தனா அப்படின்னு சொல்றத did I see him, you say did I see him, நீ சொல்லு நான் அவனை பார்த்தனா அப்படின்னு கேட்கறது. நீங்க 2 பேரும் இதை பத்தி பேசாதீங்க. ஒரு ப்ராப்ளம் ஆகி 2 பேர்த்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பேச வச்சிருக்கோம் அப்படின்னா இதை பத்தி 2 பேரும் பேசாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்றது. இல்ல ஒரு குட்டீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க சண்டை போட்டப்போ இதை பத்தி பேசாதீங்க, இப்பதான் சண்டை போட்டு முடிச்சாச்சு இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கிளாஸ் எப்படி சொல்லலாம்? யூ போத் டோன்ட் டாக் அபவுட் தட். அதை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிறத அபவுட் தட்னு சொல்லுவோம். இதை பத்தி பேசாதீங்க அப்படின்றத அபவுட் திஸ்ன்னு சொல்லலாம். இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட, இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்லலாம்? இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட, வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் திஸ், சாரி வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்லலாம். கத்துக்கிட்ட, ஸோ இது பாஸ்ட்டுக்கு டிட் த யூஸ் பண்ணுவோம். அவனை பார்த்தாலே கடுப்பாகுது, அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவனை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படிங்கிறத ஐ கெட் இரிட்டேட்டட் when I see him. when I see him அப்படின்னா அவனை பார்க்கும் போது ஐ கெட் இரிட்டேட்டட்னா கடுப்பாகுது. நான் உன்னை அமைதியா இருக்க சொன்னேன், நான் உன்னை அமைதியா இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்லலாம்? நான் உன்னை அமைதியா இருக்க சொன்னா இல்லையா அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்மளை பார்த்து கேட்பாங்க. ஐ டோல்ட் யூ டு பி குவைட், ஐ டோல்ட் யூ டு பி குவைட் அப்படின்னா நான் உன்னை அமைதியா இருக்க சொன்னேன். உன்னால எதையும் பார்க்க முடியல, உன்னால எதையும் பார்க்க முடியல, என்னால எதையும் பார்க்க முடியல. ஐ cannot see anything. உன்னால எதையும் பார்க்க முடியல அப்படின்னா you can't see anything அப்படின்னு சொல்லுவோம். அவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா, அவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா, ஏன் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எப்படி சொல்லலாம்? do you know what he did, do you know what he did அப்படின்னா உனக்கு தெரியுமா அவன் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் நிறைய விஷயம் சொன்னான், அவன்கிட்ட பேசின, அவன் என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எப்படி சொல்லலாம்? அவன் நிறைய விஷயம் சொன்னான். he said a lot of things, he said so many things சொல்லலாம். he said a lot of things அப்படின்னா நிறைய விஷயம் சொன்னான், a lot of things அப்படின்னு சொல்றது. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மெதுவா பேசுங்க, பக்கத்துல இருக்கவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும், இல்ல அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தர் நம்ம அலர்ட் பண்ணுவோம், அப்போ ப்ளீஸ் பி குவைட், they are watching everything. அமைதியா இருங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றது. ப்ளீஸ் பி குவைட், they are watching everything அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனல்ல ஒரு சீரியஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் என்ன வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான இங்கிலீஷ் சென்டென்சஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.